Hello guys, welcome back to another video. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா oppo a55 ஓட டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. வாங்க டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். டிஸ்ப்ளே ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 6.15 inch HD டிஸ்ப்ளே, LCD பேனல், 60 Hz பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மகிட்ட சர்வீஸ் வந்திருக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி. கஸ்டமருக்கு ஜென்யூன் டிஸ்ப்ளே இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். டிஸ்ப்ளே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4300 வருது. உங்கள் டிவைஸை நீங்களே ஓனாக சர்வீஸ் பண்ணிக்க முடியுமா பார்த்தா முடியும். கண்டிப்பாக டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மெண்ட், பேட்ரி, சப்போர்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள் oppo a55 டிஸ்ப்ளே எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு நான் பேக் டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஹீட் ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம ரொம்ப வேகமாக எடுத்தோன்னா டோர் உடஞ்சிடும், இல்லை ஹீட் அதிகமாக காமிச்சா டோர் டேமேஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள், பேக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அண்ட் ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணணும். டோட்டலாக எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஃப்ரேமோடு அப்படியே ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மொபைலை. பாருங்கள், ஸ்க்ரூஸ் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ சென்டர் ஃப்ரேமை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். சென்டர் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணும்போது எட்ஜில் ஜிம்மி டூல் சொல்லுவாங்க. இந்த நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, ஃப்ளாட்டான டூல், இந்த மாதிரி கொடுத்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட்டு கட் ஆகிடாமல் ஓப்பன் பண்ணணும். அதையும் பார்த்துக்கணும், கொஞ்சம் கவனமாக பொறுமையாக எடுக்கணும். தென் பேட்டரியை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பேட்டரியை ரிமூவ் பண்ணுறது இந்த க்ரீன் கலரில் இந்த ஷீட் தெரியும் இல்லையா, அதை பிடிச்சி மேலே அப்பில் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி தனியாக வந்துடும். ரெண்டாவது மதர் போர்டை செப்பரேட்டாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. அது கீழே சப்போர்ட் செக்ஷன், சென்டர் ஸ்டெப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பீக்கர், சென்சார், இதெல்லாம் வந்து எங்கெங்கே எடுக்கிறீங்கன்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. எடுத்து தனியாக எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளேவை ஃப்ரேம்லேருந்து எடுக்கிறது தான் வேலையே. ஃப்ரேம்லேருந்து எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சென்டர் ஃப்ரேம்லேருந்து போர்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளேயில் லைட் கொஞ்சமாக ஹீட் ப்ளோயர் வச்சு ஹீட் காமிக்கணும். அப்படி காமிச்சிங்கன்னா கார்னரில் மட்டும் காமிச்சிங்கன்னா டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ இப்போது புது டிஸ்பிளேவை அதோடய ப்ளேஸில் உட்கார வைக்கிறது தான் இப்போ வேலையே. அதுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்து டிஸ்பிளேவை அது மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம். டிஸ்பிளே பேஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ரேமோட இன்சைடோ இல்லை ஃப்ரேமோட அவுட்டர் சைடோ பேஸ்ட் அதிகமாக போயிடக்கூடாது. அந்த டிஸ்பிளே உட்காரத்துக்கு கொடுத்துருக்க அந்த சின்ன மைல்டான அந்த கேப்பில் தான் பேஸ்டிங் பண்ணணும். பேஸ்டிங் பண்ணி டிஸ்பிளே உட்கார வச்சிட்டிங்கன்னா ப்ராப்பராக அது ஃபிக்ஸ் ஆகிடும். தென் உங்கள் போர்டு, மதர் போர்டு, சப்போர்ட் இதெல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ட்டு. பேட்ரி அதோட பிளேஸில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி டபுள் சைட் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் சைட் டேப் பண்ணிங்கன்னா பேக் பண்ணதுக்கப்புறம் பேட்ரி ஷேக் பண்ணால் ஷேக் ஆகும். ஷேக் ஆகிறனால உள்ள கனெக்டிவிட்டியில் எதுவும் ப்ராப்ளம் வரும், அதாவது ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஷேக் ஆகக்கூடாது. ப்ராப்பராக பேக் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரேம் எடுத்து அது மேலே வச்சிட வேண்டியதான். ஃப்ரேம் போட்டு ஸ்க்ரூ பண்ணி டிஸ்பிளேவை பேக் பண்ணிட வேண்டியதான். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே, இப்போ டிஸ்பிளே டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. மொபைல் ஆன் பண்ணி பார்க்கலாம். மொபைல் ஆன் ஆகிடுச்சு, செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இருக்குன்ட்டு. டிஸ்பிளே ஜென்யூன் டிஸ்பிளே தான். ஸோ பிரைட்னஸ், டச் பேட் இதெல்லாம் செக் பண்ணியாச்சு, பக்காவாக இருக்குது. ப்ராப்ளம் ஃபிக்ஸ்.